நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசனின் 49வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். பாவேந்தர் பாரதிதாசனின் 49வது நினைவு தினம் புதுவை அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு பாரதி பூங்கா அருகில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி ஆகியோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், வாரிய தலைவர் மதி மற்றும் NR காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் பலர் பாரதிதாசனாரின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் பாரதிதாசனாரின் மைந்தன் தமிழ் மாமணி மன்னர் மன்னன் மற்றும் பல்வேறு தமிழ் அமைப்பினரும் பாரதிதாசனாரின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். புதுவை NR காங்கிரஸ் அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் சார்பில் மத்திய உள்துறைக்கு கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. புதுவை முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் சார்பில் தலைவர் கலிய பெருமாள் தலைமையில் தலைமை தபால் நிலையம் முன்பு மத்திய உள்துறைக்கு 1000 கடிதம் அனுப்பும் போராட்டம் நடத்தப்பட்டது. மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்த போராட்டத்தில் புதுவையில் சமீப காலமாக தினம்தோறும் கொலை, கொள்ளை, செயின் பறிப்பு, வியாபாரிகளை மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து வருவதால் மக்கள் பீதியில் உள்ளதாகவும், எனவே மத்திய உள்துறை இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய உள்துறைக்கு 1000 கடிதங்கள் அனுப்பப்பட்டன. முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர் மற்றும் முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு NR காங்கிரஸ் அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். அக்னி வெயில் துவங்காத முன்பே இதுவரை பார்த்திராத வெயிலின் தாக்கம் புதுவை மக்களை வாட்டி வதைப்பது விவரிக்க முடியாத அளவிற்கு அமைந்துள்ளது. இது எப்போது தனியும் என்று இயங்குகின்ற மக்களுக்கு விடையை தேடும் AJK செய்தியின் மறுபக்கம். மக்களுக்கு என்றும் குறையாத வெளிச்சத்தை கொடுக்கும் சூரியன் அன்று முதல் இன்று வரை தன் வெப்ப சக்தியை வெளிப்படுத்துவதில் எந்த மாற்றத்தையும் காண்பிக்கவில்லை. ஆனால் இயற்கையை உணராத மக்கள் என்ன இந்த வெயில் எந்த நாளும் இல்லாமல் வர வர அதிகமாக கொளுத்துகிறது என்று பேசாத வாயும் கேட்காத காதும் இருக்க முடியாது. பூமிக்கு வரப்பிரசாதமாக அமைந்து வெப்பத்தின் அளவை தனித்து அழித்துக் கொண்டிருக்கும் ஓசோன் படலத்தில் ஏற்பட்டுள்ள ஓட்டைகள் சூரியனிலிருந்து ஒளிக்கதிரை பூமிக்கு நேரடியாக விழ வைக்கின்றன. இயற்கையாக கிடைத்த பூமியில் செயற்கையாக ஆளும் மனிதனின் செயல்பாடே பூமியின் வெப்பம் அதிகரிக்க காரணம் என்று தெரிந்திருந்தும் வெப்பத்தால் தவிக்கும் மக்கள் சூரியனையும் கடவுளையும் திட்டம் மறப்பதில்லை. என்னதான் இயற்கையை புரிந்து கொண்டாலும் செயற்கையால் முடிந்து வைக்கப்பட்டுள்ள மனிதனின் வாழ்க்கையை அவிழ்ப்பது பெரும் சவாலாகவும் கேள்விக்குறியாகவும் உள்ளது. இருப்பினும் அதிகரித்து வரும் வெப்பத்தால் மக்கள் படும் பாடு விவரிக்க முடியாத அளவிற்கு அமைந்துள்ளது. புதுவையில் தற்பொழுது 95 டிகிரி செல்சியஸையும் தாண்டி பதிவாகும் வெயிலால் சாலைகளில் காணல் நீரைத்தான் அதிகம் காண முடிகிறது. மேலும் தினந்தோறும் அலுவலகத்திற்கும் பணிகளுக்கும் செல்பவர்கள் மறுமுறை வியர்வையில் குளித்த பின்னரே அலுவலகத்திற்குள் செல்கின்றனர். அலுவலக பணியாளர்களின் வெயில் கொடுமை வாகனத்தில் அலுவலகம் செல்லும் வரையில்தான் நீடிக்கிறது. ஆனால் திறந்த வெளியில் நாள் முழுவதும் பணி செய்யும் கூலி தொழிலாளர்களின் நிலை அந்தோ பரிதாபம். இப்படிப்பட்ட வெயில் கொடுமையிலிருந்து மீள நிரந்தர தீர்வு காண சட்டென்று இயற்கைக்கு மாற முடியாவிட்டாலும் செயற்கை நடவடிக்கைகளால் ஏற்பட்டுள்ள பூமியின் வெப்பத்தை தணிக்கவும் இனி ஓசோன் படலம் பாதிக்காத வகையிலும் உலக நாடுகளும் நாட்டின் அரசுகளும் மாநில அரசுகளும் மாவட்ட ஆட்சியாளர்களும் ஒவ்வொரு குடிமகனும் முயற்சியில் இறங்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இவையெல்லாம் நிகழ்வது என்று சாத்தியம் என்ற கேள்வி அனைவரின் மனதிலும் இருப்பதாலோ என்னவோ தற்காலிகமாக வெயிலின் கொடுமையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு முயற்சியாக குளிர்ச்சியான பழங்களான தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரி பழம் போன்றவற்றை அதிக அளவில் வாங்கி உட்கொள்கின்றனர். இதனால் அவற்றின் வரத்தும் விற்பனையும் படு ஜோராக உள்ளது. இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில், வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, வெயில் தாங்கல, வெயில் தணிக்கிறதுக்காக வெள்ளரி பழம், வெள்ளரி பிஞ்சு, நொங்கு இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு வெயில் தணிச்சிக்க வேண்டியதா இருக்கு. மழை இந்த இடம் கம்மியா இருந்தது, இப்ப இந்த இடம் எப்படி பெய்யுன்னு தெரியல. இன்னும் சித்திரை இன்னும் கத்திரி வெயில் வந்தா இன்னும் இதோட இன்னும் கொடுமையா இருக்கும். மக்கள் எல்லாம் யாரும் வெளியில் நடமாடுறது கிடையாது. மக்கள் எல்லாம் அவங்க உறவினர் பார்க்க ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க, உறவினர் பார்க்க ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பாண்டியில் இருந்த மரங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. தானே புயல் வந்ததில்ல, மறுபடியும் மரம் எதுவும் நடலை.
இந்த பக்கம் பொட்டானிக்கல் கார்டன் வந்தால் நிறைய மரங்கள் இருக்கும், நல்ல நிழல் இருக்கும். பீச்சுக்கு போனால் பாரதி பூங்காலன்னு மரம் இருக்கும், அங்கேயும் மரங்கள்லாம் கீழே விழுந்து போச்சு. வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு. PNL நிதி நிறுவன முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்க பிரதிநிதிகளின் ஆலோசனை கூட்டம் புதுவை வணிக அவையில் நடைபெற்றது. PNL நிதி நிறுவன முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்க பிரதிநிதிகளின் மாதாந்திர ஆலோசனை கூட்டம் புதுவை வணிக அவையில் சங்க தலைவர் கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்றது. சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் PNL நிதி நிறுவனத்தில் அடகு வைத்த நகைகளையும் முதலீடு செய்த பணத்தையும் மீட்க கடந்த 8 வருடங்களாக வழக்குகள் மூலம் போராடி வரும் நிலையில் நிதி நிறுவன அதிபர்கள் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தப்படி நகை வைத்தவர்களுக்கு அவரவர் நகைகளை முழுவதுமாக திருப்பி தருவதற்கும் முதலீட்டு தொகையில் 75% தொகையை ஒரே தேதியில் திருப்பி தரவும் உயர்நீதிமன்ற உத்தரவை பெறுவதற்கு மனு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் விரைவில் உத்தரவு வழங்க வலியுறுத்தி இருதரப்பு வழக்கறிஞர்களும் சேர்ந்து MOU கருத்து ஒற்றுமை கடிதம் ஒன்றையும் சமர்ப்பித்துள்ளதாகவும் விரைவில் தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் நகைகளும் பணமும் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை உறுதிமொழி அளிக்கப்பட்டது. பிரசவ காலம் மற்றும் மகப்பேறில் ஏற்படும் அபாய நிலைமையும் அதனை சமாளிப்பது தொடர்பான மருத்துவ கருத்தரங்கு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நடைபெற்றது. செவிலியர்களுக்கான தொடர் கல்வி கருத்தரங்கம் புதுவை அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நடைபெற்றது. கருத்தரங்க இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் வரவேற்று பேசிய கருத்தரங்கில் பேராசிரியர் டாக்டர் தனுசு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பிரசவ காலம் மற்றும் மகப்பேறில் நேரிடும் அபாய நிலைமையையும் அதனை சமாளிப்பது தொடர்பாக சிறப்புரையாற்றினார். பிரசவ காலத்தில் ஏற்படும் அபாய நிலை, இரத்த அழுத்தம், இரத்தப்போக்கு, கர்ப்பப்பையில் நேரிடும் பிரச்சனைகள் குறித்தும் விளக்கம் அளித்தார். செவிலிய கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள் மற்றும் செவிலிய மாணவ மாணவிகள் பலர் கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். புதுவை அரசின் சமுதாய நலப்பணி திட்டம் மூலம் அடுத்த கல்வியாண்டில் மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் குறித்த பயிலரங்கு கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு திட்டமாக கடந்த 2003 முதல் புதுவையில் கல்வித்துறையால் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு திட்டமான சமுதாய நலப்பணி திட்டம் மூலம் உயர்நிலை பள்ளிகளில் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களிடையே ஆளுமை வளர்ச்சி, சேவை மனப்பான்மை, தன்னொழுக்கம், இயற்கை பேணல் ஆகிய நற்குணங்களை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள், திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அடுத்த கல்வியாண்டில் எத்தகைய செயல்பாட்டினை மேற்கொள்வது குறித்து விவாதித்து அரசுக்கு எடுத்துரைப்பதற்காகவும் இத்திட்டத்திற்கான ஊக்கப்பாடல், கையேடு போன்றவற்றை உருவாக்குவதற்காகவும் சிறப்பு பயிலரங்கு கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. சமுதாய நலப்பணி திட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் குழந்தைசாமி தலைமையில் நடைபெற்ற பயிலரங்கில் காரைக்கால் மாவட்ட நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராமமூர்த்தி, காரைக்கால் மாவட்ட சமுதாய நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் கனகராஜு மற்றும் புதுவை காரைக்காலை சேர்ந்த 60 திட்ட அலுவலர்கள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். மண்டல ஒருங்கிணைப்பாளர் திமோத் பயிலரங்கிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். உப்பளம் ராஜீவ்காந்தி விளையாட்டு பள்ளியின் 19வது ஆண்டு விழா இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் செயல்பட்டு வரும் ராஜீவ்காந்தி விளையாட்டு பள்ளியின் 19வது ஆண்டு விழா பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டு பள்ளி முதல்வர் முத்துசாமி வரவேற்புரை ஆற்றிய விழாவில் கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களின் வசதிக்காக 50 படுக்கை மெத்தைகள் கொண்ட 2 அறைகளை திறந்து வைத்து தேசிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசாக சைக்கிள்களும், ஆண்டு விழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார். பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் கிருஷ்ணராஜு வாழ்த்துரை வழங்கிட கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால் தொகுப்புரை வழங்கிய விழாவில் கால்பந்து பயிற்சியாளர் கிருஷ்ணராஜ் ஆண்டறிக்கை வாசித்தார். பள்ளியின் பயிற்சியாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்ட விழா இறுதியில் வளைகோல் பந்து பயிற்சியாளர் மூர்த்தி நன்றி கூறிட மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.